Hello guys, welcome back to our channel. என்னடா ஃபர்ஸ்ட் டைமா நான் மட்டும் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பாக்குறீங்களா? கணேஷ் மாமா வந்து என்னோட அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ட்ரோ பாட்டெல்லாம் முடிச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. கதை இப்படி போகுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு ரெனோவேஷன் பண்ணி நாங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் vlog இதான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஹோம் டூர்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 85% ஆஃப் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பூஜா யூனிட் செட் பண்ணல, இந்த ஸ்டடி டேபிள் இது மாதிரி உடன் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக போடுவோம், ஸ்டே டியூன்டாக இருங்க. இப்போ இந்த வீடியோ நாங்கள் எதுக்கு ஷூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களுக்குமே அவங்க சம்பாரித்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்யணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். காலேஜ் முடிச்சோடனே எனக்கு மேரேஜ் ஆனதுனால என்னால் அப்பா அம்மாவுக்கு எதுவும் பெருசாக செய்ய முடியல. கணேஷ் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக போனதுனால அவங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பண்ண முடியல. ஃபைனலாக அந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறோம். பிகாஸ் லாஸ்ட் 1 இயராக நாங்கள் வந்து சிட் போட்டிருந்தோம். அந்த சிட் வந்து இப்போ முடிஞ்சுது. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, கணேஷ் அம்மாவோட அப்பா, அதாவது என்னோட மாமனாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது ஜுவல் வந்து வாங்கி தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வாங்கி தந்தால் 2 பேருக்கு ஒரே டைமில் வாங்கி தரணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால என்ன வாங்கி தரலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணதில் ஜென்ஸ் வந்து வேறு எதுவும் பெருசாக போட மாட்டாங்க, மோதிரம் தான் போடுவாங்க. அதனால ஸோ அது நல்லா இருக்கும், அந்த மாதிரி வாங்கி தரலாம்னு முடிவு பண்ணி இன்றைக்கி அதை தான் வாங்கி தர போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோலையும் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக கணேஷ் மாமா போயிருக்காங்க. பெரிய மாமா வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷாப்புக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ரெடியாக ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ சீரியஸாக ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னோட ஹேரை ஒழுங்காக பார்த்துக்கிறதுனால நிறைய டேண்ட்ரஃப் வந்துடுச்சு. தலை சீவும் போது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூவாக ஏதாவது ட்ரெஸ் டார்க் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த ஒயிட் ஃப்ளெக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஆக்வர்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுவும் இந்த வெதர் கண்டிஷன் பற்றி சொல்லவே தேவையில்ல. இன்னும் ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஆகுது. ஸோ அதுக்காக கெமிக்கல்லாம் இல்லாமல் நேச்சுரல் வேலை எப்படி இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் மாமரத்தோட இந்த லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்ட் பண்ணேன். இந்த ஷாம்புல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் அண்ட் ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க 100% ஆஃப் டேண்ட்ரஃபை நேச்சுரல் வேல ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய pH பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னோட வெட் ஹேர்ல மாமரத்தோடைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எடுத்து கொஞ்சமாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 to 3 minutes நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு மாமரத்தோடைய ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனரை யூஸ் பண்ணுறேன். இது என்னுடைய ஹேர் டெக்ஸ்சரை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை இந்த மாதிரி ஈவனா என்னோட எல்லா ஹேர்லயுமே அப்ளை பண்ணிட்டு 2 to 3 minutes கழிச்சு என்னோட ஹேரை வாஷ் பண்ணிடுறேன். நிஜமாவே ஒரு நல்ல ப்ராடக்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே நல்லாவே என்னோட டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க டேண்ட்ரஃப்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்கு, என்னோட ஹேர் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளோட டேண்ட்ரஃப் படிப்படியாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் மாமரத்தோட வெப்சைட்லையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் சங்கீதா 2025 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கான், பர்பிள்.comல அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ஆச்சு இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டாங்க போய் பார்க்கலாம். சரி, ஓகே, கிளம்பலாமா மாமா? சஞ்சு எங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவளோட பாப்பீங்க. சஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடியறதுக்கு ஒரு 3:45 கிட்டத்தட்ட ஆகும். ஸோ பாப்பாக்கு மட்டும் ஆஃப் டேன்றதுனால அவ வந்துட்டா. அண்ட் தென் ஹரி இருக்கான். கிளம்பலாமா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வாங்க 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 அப்பா, வாங்க வாங்க வாங்க. இதோ வந்துட்டேன். நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காரில் கிளம்பிட்டோம். காரில் இடம் இல்லாத காரணத்தினால் கணேஷ் மாமாவும் சஞ்சனாவும் ஸ்கூட்டியில் போயிட்டாங்க. அவங்க போயிட்டு பெரிய மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஷாப்புக்கு. நம்ம சாப்பிட்டு நாக்கு எடுக்க போகலாம். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு ஃபைனலாக வந்தாச்சு. அப்பாவை கூட்டின்னு வந்துட்டேன். ஸோ அப்பாவுக்குலாம் முடிஞ்சிச்சுங்களாங்க. போயிட்டு இப்போ நம்ம கரெக்டாக சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி மோதத்தை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. எங்கேயோ போயிட்டா என்னப்பா உனக்கு ஹாப்பியாப்பா? எதுவும் சொல்ல மாட்டேன். என்னப்பா அவ்வளோதானப்பா. நேற்று நாங்கள் சொல்கிறோங்க, அவர்கிட்ட வேணான்னு சொல்கிறாருங்க. என்ன மனுஷன் அதெல்லாம் எதுக்குப்பா எனக்கு, நான் போட மாட்டேமான்றாரு. ஆல்ரெடி அம்மாவுக்கு பண்ணலன்றதே ஒரு மிக வருத்தமாக இருக்குது. அப்பாவுக்கு அதை பண்ணிடணும்னு ஒரு ஆசைங்க அது மாதிரி. ஸோ நிறைவேறும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருப்பா, இந்த மாதிரிலாம் போடுதுப்பா. பழைய மாடல் மாதிரி இருக்குல்ல. இல்லை, ஒரே அவர்கிட்ட இருக்க மாதிரியே வாங்கி தராதீங்க, வேற மாதிரி வாங்கி தரணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வாங்கி தரணும், பெரியம்மாவுக்கு வாங்கி தரணுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்தோம். கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பா வந்து பார்த்த மோதிரம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸை விட கம்மியாக. மலக்குறங்க
நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸை விட அவர் வந்து கம்மியாக பார்த்துட்டாரு. ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த மோதிரத்தை மாற்ற தேவைன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ரிங் மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ 2 பேருக்கும் எடுத்துட்டோம். பெரிய அம்மாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்பாக்கு எடுத்து வச்சா? எடுத்துட்டு நீ எங்க போன? இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்க. இந்த அப்பாக்கு இந்த டிசைன் தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல, பாதியா இருக்கு. சசி இங்க பாரு, அப்பாக்கு போட்டே காமிச்சிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. இப்பதான் உனக்கு எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட். எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட் உனக்கு. என்ன? அம்மாக்கு ஜாலியா இருக்கியே. அம்மா போட்டு காட்டுமா? நல்லா இருக்கு. அங்க பாரு. எங்கள் அப்பா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் போட்டுருந்தாரு ஃபர்ஸ்ட் அவரு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் போட்டு மோதிரம் அது. சத்தியமா சரி வரல. மைக்கெல்லாம் இப்போ இதை மாதிரி தான் எடுத்திருக்காரு அவரு. ஓகேவா? இதுதான் அப்பாவோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க எல்லாமே. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பா எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கேன். இந்த கையில் ஒரு மோதிரம், இந்த கையில் ஒரு மோதிரம். யாரோட பேர்னா சஞ்சனாவோட பேர். டாடி பேரு. அவர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க டாடி ஞாபகமாக வச்சுக்கலாம், சஞ்சனா சஞ்சு ஞாபகமாக வச்சுக்கலாம். அப்பா இது பாருப்பா, சப்போஸ் அது உங்களுக்கு செட் ஆகலாம் வச்சுக்கேன், இந்த ஒர்க்கு இல்லை இது எடுத்துக்கோ. இல்லை இது ஓகே பண்ணிட்டேன் நான். சரியா? இந்த மாடல் பிடிக்கல அப்படின்னா இது ஃபுல்லாக சைஸ் தான். ஓகேவா? ஃபுல்லாக மாடல் தான். எஸ் ஏன் எடுத்தேன்னா சம்மந்தம் பெரும் போட்டு பாபா பெரும் போட்டு தான் எடுத்தேன். எஸ்ன்னு எடுத்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமிச்சாச்சு. சாய்மா வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த கேமராவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நான் வந்து சாய்மாவை காமிக்கவே முடியல. ஃபைனலாக கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். போது வீடியோ வந்து உட்காரான்னு சொல்லிட்டு அழகாக ஒவ்வொரு மோதிரமாக காமிக்க போகிறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறா. சரியா? ஸோ திஸ் இஸ் அப்பாது அங்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாமாவோடது. அழகாக இருக்கிறது. ஸோ நாங்கள் பெரியவங்கன்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுவே நாங்கள் 2 பேரெல்லாம் இருந்திருந்தோம்னா சோலி முடிச்சு. அதுலேயும் சாய்மா வச்சா பரவாயில்ல. கௌசக வந்து வெறும் 1 hour வந்து அவங்க அண்ணன் என்ன சொல்றாப்லையோ இல்லை பூபதி அண்ணன் என்ன சொல்றாப்லையோ என்கிட்ட வந்து சஜஷன் கேட்பாப்ல, நல்லா இருக்கான்னு கேட்பாப்ல. ஆனால் ஓகேடா போதுண்டா, ரொம்ப நேரம்லாம் வேணாண்டா, இதே போதுண்டா அப்படின்னு இடுவாப்ல. ஆனால் நான் என்னதான் பெஸ்ட்டாக கையில் வச்சிருந்தாலுமே கடை ஃபுல்லாக நான் போய் பெஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று எடுக்கிறது வந்து ஜாலியாக இருக்கும். ஆமாம், நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்காக எங்கள் அண்ணி அப்புறம் எங்கள் அப்பான்னு கணேஷ் மாமான்னு எல்லாரும் தேடினாங்கங்க. நான் பெருசாக ஜென்ஸ்க்கு எனக்கு பெருசாக நான் பார்த்தது இல்லை. அதனால் நான் சரி எங்கள் அண்ணனுக்கு என்ன பிடிக்குதோ செலக்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஆனால் நான் திரும்பி 2 செகண்ட் தாங்க ஆச்சு. என்னடா நம்ம அப்பா போட்டிருந்த மோதிரம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோதிரத்தை கொஞ்சம் உற்று நோக்கணும். ஒன்று நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 21 சைஸு, எங்கள் அண்ணனுக்கு வந்து 20 சைஸு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக வலது கை வந்து எங்கள் அண்ணனுக்கு 21 இருந்துருக்கு. அதனால் நான் இதை போட்டு பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்குனே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சசிதலை ஒரு தடவை போட்டு காட்டிடுங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து அப்பாவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுவும் சொல்லலை. அவரும் சேர்ந்து வந்து எடுத்துக்கணும்னு சொன்னார். எடுத்து கொடுக்கல, நம்ம 2 பேருமே தான் பார்த்துக்கணும்னு சொன்னார். அடுத்து எங்கள் அம்மாவுக்கு எடுக்கலான்னு சொன்னேன், அதுக்கும் எதுவும் சொல்லலை. அடுத்து எங்கள் அண்ணனுக்கு எடுக்கலான்னு சொல்லும்போது எதுவும் சொல்லலை. பாடுறா இன்னும் கொஞ்சம் அதிகமானாலுமே பிரச்சனை இல்லை, நீ பாடுறா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாமா, லவ் யூ ஒன்ஸ் அகெயின். ஓகே சரி வாங்க போகலாம். அப்பா அப்பா மாமா மாமா இது எங்கள் அப்பா மட்டும் கொடுத்துருங்க மாமா. அம்மா கிட்ட கொடுத்து
கரெக்டாக சொல்கிறாரு. ஏன் மாமா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம். அதுக்கு மாமா சார் அப்பா அவங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். அப்பா கிட்ட இந்தாங்க டாடி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வாங்கியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் நம்ம டே அப்படின்னா இதுதான். இன்னும் ஒரே ஒரு மிஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்ட்டில் எங்கள் கூட எங்கள் அம்மா எல்லாரும் மட்டும் தான் ஒரே ஒரு இருக்கும். மற்றபடி த டே வென்ட் வெரி வெரி. ஆமாம், இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கௌசிகாவும் மிஸ் பண்ணியிருப்போம். கௌசிகாவும் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால அக்காவால் வர முடியல. மற்றபடி பார்த்திங்கன்னா அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து பெரியம்மாக்கும் அப்பாவுக்கும் வாங்கி தர போகிறோன்றது தான் அக்காவுக்கும் தெரியும். ஸோ இங்கே வந்த பிறகு தான் நாங்கள் பிளான் வந்து சேஞ்சஸ் ஆகி அம்மாவுக்கும் சசிக்கும் எடுத்தது அந்த விஷயம். அதுவே சசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தம்பி கிடையாது, எனக்கு என்னோட அண்ணன். ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து நான் டீ போட்டு பேசுறதுனால எங்கள் தம்பின்னு நினச்சிடுங்க. இவர் வந்து என்னை விட பெரியவர். 91 எங்கள் அண்ணன், நான் 96. இந்த பதிய வச்சிரு, ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து உங்க அண்ணன் உங்க தம்பி நல்லா இருக்காரான்னு கேக்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால பதிய வச்சிருப்ப. எஸ். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வி மிஸ் யூ கௌசிகா அண்ட் பூபதி அண்ணா. நீங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா கணேஷ் மாமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்காக ஒரு மோதிரம் வாங்கி தருவாங்க. ஓகே, கண்டிப்பா வாங்கி தருவேன். எதுக்கு அக்காவுக்கு மட்டும் விட்டு வச்சுட்டு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணும்போது கௌசி வந்து ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. நீயும் தனியாக சேர்ந்து அம்மாவுக்கும் மாமா வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பின்னு சொன்னாப்புல. ஸோ தட் வேர்ட் மேக்ஸ் மீ ஸோ மச் ஹாப்பி. ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து என் தங்கச்சிக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுப்பேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் அத்தை இருந்தாங்கன்னா இது எல்லாம் உங்கள்கிட்டயும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நம்ம 10 மில்லியன் ரீச் ஆகணும். ஓகே, பாய்.